அனைவருக்கான கைஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான கால்ஃபர் 2025 குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா பிரதேஷ், கர்நாடகா இந்த மாதிரி பல்வேறு மாவட்டத்திலிருந்தும் மாநிலத்திலிருந்தும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கேட்டகிரி +2க்கு மேலே படிச்சிருக்கணும். நீங்கள் நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் அவங்க கேட்குற டீட்டெயிலில் நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதோட சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 26,900 ஸ்டார்ட் ஆகுது. சேலரி, பேசிக் சேலரி நான் சொல்கிறது. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 29/1/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியுன்றது எல்லா ஸ்டேட்டுக்கும், தமிழ்நாட்டிலேருந்து கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாதிரி பல்வேறு ஸ்டேட்லேருந்து உங்கள் கூட போட்டி போடுறதுக்கு கண்டிப்பாக அவங்க வருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஆண்கள், பெண்கள் இதில் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க நர்சிங் அசிஸ்டண்ட்டில். சரிங்களா? இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஜாப் தான். ஏன்னா நர்சிங் அசிஸ்டண்ட்டில் அதுவும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் கேட்குறான்றது ரொம்ப ரேர். அப்ளிகேஷன் வர்றதும் ரேரு, ஆள் எடுக்கிறதும் ரேரு. அதனால் வரும்போதே கரெக்டாக பயன்படுத்திங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாபு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரெகுலர் பேசிக், சரியா? கான்ட்ராக்ட் பேசிக் கிடையாது. குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்ட்டு ஆல் ஓவர் இந்தியா போஸ்டிங், சரியா? உங்களுக்கு போஸ்டிங் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு துணிஞ்சு வரவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதோடைய அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 29/1/2025 முடியுது. பார்த்தீங்கன்னா 4/2/2025 இந்த அப்ளிகேஷன் முடியுது. இதோட அப்ளிகேஷன் மெத்தடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும், ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க முடியாது. உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு, சரிங்களா? குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு. இந்த குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக 10th +2 தான் படிச்சிருக்கணும். நீங்கள் பியூர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒகேஷ்னல் இதுக்கு நாட் எலிஜிபிள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டண்ட் அப்ளிகேஷன் ஓல்டு டிப்ளமோ, பிஎஸ்சி ஃபார்மசி முடிச்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த மாதிரி 3 கேட்டகரியில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. உங்களுக்கு எந்த ஜாப் எலிஜிபிளாக இருக்கோ அது தகுந்த போல் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. எலிஜிபிள் இல்லாத கேட்டகரி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனுக்கு அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. உங்களுடைய 10th +2வில் என்ன குரூப் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ் இந்த 4 சப்ஜெக்ட் மெயினாக வேணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, 2 இயர்ஸ் நீங்கள் டிப்ளமோ நர்சிங் முடிச்சுருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஃபைனல் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபார்மசி, சரிங்களா? இந்த கேட்டகரியில் படித்தவங்களும் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் எந்த துறையில் போட்டி போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறை உங்களுக்கு கரெக்டாக எலிஜிபிளாக இருக்குமா, இல்லை அனுபவம் இருக்கா? நீங்கள் படித்து முடிச்சுட்டு எங்கேயோ ஒரு ஃபார்மசியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, முன் அனுபவம் இருக்கும், அதுவும் நீங்கள் தாராளமாக இதுக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா தேவையில்லை, நீங்கள் படித்து முடிச்சு சர்டிஃபிகேட்டே எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதில் தாராளமாக நீங்கள் வைக்கலாம். ஏஜ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 2028க்குள்ளே இருக்கணும் உங்களுடைய ஏஜ் கேட்டகரி, சரிங்களா? அதே மாதிரி மெடிக்கல் அசிஸ்டன்ட் 10th +2 கேட்டகரி இந்த மாதிரி இதுக்கும் 2028க்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் டிகிரி வச்சு அப்ளிகேஷன் போகிறீங்கன்னா உங்களுடைய ஏஜ் கேட்டகரி 2026க்குள்ளே தான் இருக்கணும், ஓகேவா? 2021 அபோவ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். சேலரி பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் 14,600 கொடுக்குறாங்க. இது ட்ரைனிங் பீரியடில் மட்டும்தான், சரிங்களா? உங்களுக்கு
மிலிட்ரி சர்வீஸ் பே லெவல் வந்து உங்களுக்கு 26,900. அதனால் உங்களுடைய சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய எங்கேயோ போயிடும். அதனால் தகுதியுடைய நபர்கள் தாமதிக்க வேணாம். கன்ஃபார்மாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்க கேட்குற ஆவணங்களெல்லாம் சப்மிட் பண்ணி ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் கீழே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ரெண்டாவது ரிட்டன் எக்ஸாம், மூணாவது அபிலிட்டி உங்களுடைய ட்ரைனிங், உங்களுடைய திறன், அந்த மென்பட்டெல்லாம் பார்ப்பாங்க. ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் செலெக்ஷன் நடக்கும். சரியா? மெடிக்கல் வந்து ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. தேர்டு, அவுட் டு அப்ளை. நாங்கள் எந்த அட்ரஸ்க்கு ப்ரோ அப்ளிகேஷன் நாங்கள் ஃபில் பண்ணி அனுப்புறது? ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. அவுட் டு அப்ளை இருக்குல்ல, ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எந்த அட்ரஸ்னால் தி காலேஜ், இதுதான் மகாராஜா காலேஜ் குரூப். இந்த இதில் இருந்து உங்களுடைய பின்கோடு வரைக்கும் நீங்கள் இந்த லைன் மட்டும் நீங்கள் தாராளமாக அதில் 2ன்ற அட்ரஸில் நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ, எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு டேட் கூட மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பார்த்துங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் டேட்டு ஒரு துறைக்கு ஒரு டேட்டில் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. சரிங்களா? எந்த இடத்துல நடக்குன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த லைன் நான் சொன்னல மகாராஜா கோல், இது வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாருக்காச்சும் அப்ளிகேஷன் வேணும்னா நம்மளுக்கு செப்பரேட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் அப்ளிகேஷன் எல்லாம் சென்ட் பண்ணுறேன். ஆனால் அப்ளிகேஷனை மட்டும் போடாமல் விட்டுறாதீங்க. 2025 நாம் எடுத்து வைக்கிற முதல் படியே வந்து ஒரு குட்டாக இருக்கணும். சரியா? பார்த்துட்டு எதுவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஜாபில் செட்டில் ஆகுங்க. சரிங்களா? வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த மாதிரி பல்வேறு வேலைவாய்ப்பு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது. நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீ எங்களை ஃபாலோ பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி நண்பர்களே. தங்கச்சி, அண்ணா எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.